ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் 3x3 கிராஸ்கட் கூட எப்படி போட்டு பழகிறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு 1 ரோல் கூட மெரூனில் ஆஃப் ரோலும் எல்லோவில் ஆஃப் ரோலும் தேவைப்பட்டுச்சு. பேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கார்னர் டர்ன் பண்ண இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் 4x4 டைமண்ட் கிராஸ்கட் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு 2 ரோல் கூட. அதே மாதிரி 2x2ல மினி கிராஸ்கட் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். 3x3ல வந்துட்டு இந்த மாதிரி 1 ரோலில் பாஸ்கெட் போட சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த கூடையை நான் போடுறேன். இதுக்கு வந்துட்டு ஹேண்டில் வந்துட்டு 3 ஒயரில் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு ரெட்டில் 18 ஒயர், எல்லோவில் 20 ஒயர், ஒரு ஒயரும் 6 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, எல்லா ஒயர்ஸையும் 2 எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். வீடியோ கொஞ்சம் சுருக்கமாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ பிகினர்ஸ் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்துட்டு 2 ஒயர் இந்த மாதிரி சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்னாடி சுற்றி வரும். இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். இந்த ஒயர் இதுவுமே பின்னாடி சுற்றி வர இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். என்னதான் நம்ம சரி பாதி மடித்து வச்சாலும் நாட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்னதாக அப் அண்ட் டவுன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பக்கமும் அப் அண்ட் டவுன் இருக்குது. பெருசாக இருக்கிற பக்கத்தை தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயர்ஸையும் இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போடணும். இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டதில் ரெட்டில் வந்துட்டு 9 நாட் வந்திருக்கும், எல்லோவில் 10 நாட் வந்திருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி 3 நாட்டாக எடுத்து நம்ம டைமண்ட்ஸ் தனித்தனியாக பின்னி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 நாட் இந்த மாதிரி பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கலாம். மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மேலே இங்கே ஒரு நாட் போட்டாச்சு இல்லையா, இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இங்கே ஒரு நாட் போடணும். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே சுற்றணும். கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது 3வது நாட் எடுத்து வச்சுருக்கேன். 3வது நாட் இங்கே பக்கத்தில் வைக்கும்போது இதுவும் மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். ஓகேவா? லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே இப்படி சுற்றணும். கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துலையும் ஒரு நாட் போடணும். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காகவே குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான பேஸ்கெட்லாம் போடுங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். போட்டுட்டு இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ பாருங்கள், ஒரு குட்டியாக ஒரு டைமண்ட் நமக்கு வந்துருச்சு. 3க்கு 3ல் ஒரு டைமண்ட் வந்துருச்சு. இப்போ ஒரு டைமண்ட் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, சேம் இதே மாதிரியே ரெட்டில் 3 டைமண்ட் பின்னணும், எல்லோவில் 2 டைமண்ட் மட்டும்தான் பின்னணும். மீதி 4 நாட்டு வந்துட்டு எல்லோவில் தனியாக இருக்கும், அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லோவில் 2 டைமண்டும் ரெட்டில் 3 டைமண்டும் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 5 டைமண்டையும் வரிசையாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம பாக்ஸ் நாட் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மாதிரி பக்கத்தில் வைக்கும்போது மேலே இங்கே கிராஸ் ஆகிற இடத்துல இந்த இடத்துல நாட் போடணும். இப்போ நம்ம 3rd ஸ்டெப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி திருப்பி கீழ் பக்கத்துலேயும் இந்த இடத்துல இங்கே ஒரு நாட் போடணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி 5 டைமண்ட்ஸையும் நம்ம ரெட்டு எல்லோன்னு மாற்றி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது 3வது டைமண்ட் இங்கே பக்கத்தில் வைக்கும்போது இங்கே மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். இப்போ எல்லோவில் 4 நாட் மட்டும் தனியாக இருக்கும், அதை தனியாக எடுத்து வச்சு நம்ம கார்னர் டர்ன் பண்ணும்போது தான் அதை நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதை அப்புறமா பார்க்கலாம். இப்போவே அதை சொன்னேனாக்கா உங்களுக்கு குழப்பமாயிரும். இப்போ இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இந்த கூடை வந்துட்டு நான் 1 ரோலில் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் 2 ரோலில் போட்டாலும் சரி, இல்லை 3 ரோலில் போட்டாலும் சரி, சேம் இதே ப்ரொசீஜரில் தான் போடணும். ஓகேவா? ஒயரோட அளவு மட்டும்தான் வேறையாக இருக்கும், ஆனால் இதே மாதிரி தான் நம்ம பின்னணும். இப்போ இதே மாதிரி 5 டைமண்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு இருக்கும். ரெட்டு எல்லோன்னு ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 4 நாட் இருக்குது பாருங்கள், இதை அப்புறமா நம்ம கார்னரில் வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம். அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ 3rd ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4th ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டைமண்ட்ஸுக்கு இடையில இருக்கிற இந்த கேப்லலாம் நம்ம இன்னொரு டைமண்ட் பின்ன போகிறோம். அதாவது மிக்ஸ்டு நாட்டில் வரும் அந்த டைமண்ட். 3 ஒயரையும் லெஃப்ட்டில் போகிற 3 ஒயர், ரைட்டில் போகிற 3 ஒயரை பிடிச்சி
கிராஸ் ஆகிற ஒயரில் நம்ம டைமண்ட் பின்ன போகிறோம் இந்த மாதிரி. இப்போ இங்கே ஒரு நாட் போட்டிருக்கோம். இது வந்துட்டு 4th ஸ்டெப்பு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 நாட் போட்டிருக்கோம். ஆல்ரெடி அங்கே இருந்த ஒரு நாட் வந்துட்டு நம்ம டைமண்ட் ஜாயின் பண்ணும்போது போட்ட நாட் அது. இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு லெஃப்ட் சைடு இன்னும் 2 நாட் பின்ன போகிறோம். கிராஸ் ஆகிற ஒயர்லாம் பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமண்ட் நமக்கு வந்துடும். இப்போ இந்த ஒரு டைமண்ட் மட்டும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரியே எல்லா கேப்புக்கு இடையில இருக்கிற டைமண்ட்ஸையும் நீங்கள் பின்னிக்கணும். ஓகேவா? வீடியோவை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். நான் திரும்ப திரும்ப இடையில இருக்கிற டைமண்ட்ஸ் எல்லாம் நான் எல்லாத்தையும் பின்னி காமிச்சாலும் சேம் இதே மாதிரி தான் பின்னி காமிக்க போகிறேன் இல்லையா? ஸோ நமக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். இந்த ஒரு டைமண்ட் எப்படி பின்னணும் அதே மாதிரி தான் மற்ற எல்லா டைமண்ட்ஸுக்கு இடையிலையும் இந்த மாதிரி டைமண்ட் நீங்கள் பின்னணும். இப்போது கடைசியாக இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ பாருங்கள், இந்த டைமண்ட் வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ்டு நாட்டில் வந்திருக்கு. எல்லோவும் மெரூனும் சேர்ந்த மாதிரி இந்த டைமண்ட் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இங்கே இன்னும் ஒரு 2வது டைமண்ட் பின்னணும். அதுக்கப்புறம் இங்கே 3வது டைமண்ட் பின்னணும். இங்கே 4வது டைமண்ட். இதே மாதிரி இந்த பக்கம் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இங்கே நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் இந்த கேப்லேயும் பின்னணும். இந்த கேப்பில் 4 டைமண்ட் வரும். ஃபுல்லாகவே பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 4th ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் 4 டைமண்ட், கீழ் பக்கம் 4 டைமண்ட் பின்னி முடிச்சாச்சு மிக்ஸ்டு நாட்டில். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மவுண்டன் ஷேப்புக்கு இடையில இந்த மாதிரி கேப் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மாற்ற போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 நாட்டு மட்டும்தான் இந்த கேப்பில் நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த இடத்துல நாட் போடலாம். இப்போ நம்ம வந்துட்டு 5th ஸ்டெப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 5th ஸ்டெப் வந்துட்டு இந்த பேஸை நம்ம ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போது ரைட் சைடு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. இந்த மாதிரி எல்லா கேப்புக்கு இடையிலையும் பின்னும்போது ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? இப்போது இந்த ஒரு கேப்பில் ஃபில் பண்ணதை மட்டும் பார்த்தா உங்களுக்கு தெரியாது. இப்போ 2வது கேப்பையும் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெயிட் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட்டில் ஒரு நாட் தான் போடணும். லெஃப்டில் ஒரு நாட் மட்டும்தான் போடணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி எல்லா அந்த மவுண்டன் ஷேப்புக்கு இடையில இருக்கிற இந்த கேப்பையும் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணனாக்கா நமக்கு இந்த பேஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆயிரும். அடுத்து நம்ம கார்னர் டர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது 5th ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 5th ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 6வது ஸ்டெப்பில் இந்த பக்கம் மட்டும் இந்த கார்னர் டர்ன் பண்ணி வச்சுருங்க பாருங்கள். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லோ கலரில் 4 நாட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு லெஃப்ட் சைடில் இங்கே ஜாயின் பண்ணி கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ நாட் எடுக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது மேல் பக்கம் கிராஸ் ஆகும், கீழ் பக்கமும் கிராஸ் ஆகும். மேலே இங்கே ஒரு நாட் போடணும். நம்ம ஸ்டார்டிங்கில் நாட் எப்படி ஜாயின் பண்ணோம் அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போது இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இந்த 3x3 வந்துட்டு இந்த டைமண்ட் நமக்கு இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே வரும். இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டாலும் வராது. இப்போது இன்னொரு நாட் எடுத்து இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே மேல் பக்கம் ஒரு நாட் போடணும், கீழ் பக்கத்தில் ஒரு நாட் போடணும் கிராஸ் ஆகிற இடத்துல. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு அதில் நிறைய புதுவிதமான பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது. அதையும் பாருங்கள். இப்போது கீழ் பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ 2 நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எல்லோ நாட் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த எல்லோ ஒயரை பிடிச்சி இந்த மேல் பக்கம் வரைக்கும் நம்ம நாட் போட்டு போகிறோம். இதை கரெக்டாக நான் சொல்கிற மாதிரியே போடுங்க. மாற்றி போட்டிங்கன்னா இந்த பேஸ்கெட்டோட இந்த பேட்டர்ன் வந்துட்டு கரெக்டாக வராது. இப்போ நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் எத்தனை நாட் போடுறேன்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். மிக்ஸ்டு நாட்டில் 3 நாட்டு வரும். பியூர் எல்லோ நாட்டில் 3 நாட்டு வரும். அதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், மிக்ஸ் நாட்டில் 3 நாட்டு தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ நாட்டில் வந்துட்டு 3 நாட் போடுற மாதிரி வரும். இதே மாதிரியே 2 எல்லோ வரிசையில் இந்த மாதிரி போடணும். நம்ம கார்னர் டர்ன் பண்ணுறதுல இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. ரெட் ஒயரை பிடிச்சி நாட் போடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம 2வது வரிசை போட போகிறோம். இந்த 2வது வரிசை, இந்த 2வது நாட் இருக்கு இல்லையா,
இந்த ஒயரை பிடிச்சி இந்த எல்லோ ஒயர் வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். 3 எல்லோ நாட் வரைக்கும் தான் போடணும். இது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஒரு வரிசை நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி டைமண்ட் கிராஸ்கட் கூட போடும்போது நம்ம சாதாரணமாக ப்ளைனாக போடுற கூட மாதிரி வராது. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டால் மட்டும்தான் அந்த டைமண்ட்ஸ் வந்துட்டு பேஸ்கெட் ஃபுல்லாகவே நமக்கு கரெக்டாக வரும். ஒரு முறை போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இந்த ஐடியாலாம். கொஞ்சம் பழகிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த 2 வரிசை போட்டு முடிச்சாச்சு. இப்போ இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கமும் இந்த 2 எல்லோ ஒயரையும் பிடிச்சி இந்த 3 எல்லோ ஒயர் வரைக்கும் நம்ம நாட் போடணும். அதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. இப்போ இது வரைக்கும் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், ஆரோ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இல்லையா. 6th ஸ்டெப் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 7th ஸ்டெப்பு, 7வது ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த கார்னர் டர்ன் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக கிராஸ்கட் கூட மாதிரி இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3வது ஒயரை இப்படி மடிக்கணும். இந்த 2 ஒயரையும் இது மேலே சேர்த்து வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் இந்த 3x3 வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த டைமண்ட் நமக்கு வரும். தனித்தனியாக நம்ம சாதாரணமாக கூடையில் போடுற மாதிரி நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணிங்கன்னா வராது. 4 வரிசை வந்துடும் இந்த பக்கத்தில். நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி 2 ஒயர் 1 ஒயர் இந்த மாதிரி பிடிச்சி இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போடுறோம். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. கிராஸ்கட் சிவன்கண் நாட்டில் இந்த மாதிரி தான் போட்டிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 2 ஒயரையுமே பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் போட்டுக்கோங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் எப்படி பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் இன்னொரு பக்கத்துலேயும் பண்ணணும். இப்போ வந்துட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி நான் கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரியே வரிசையாக எல்லா ஒயர்ஸ்லேயும் நாட் போட்டுட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த எண்டு வரைக்கும் இந்த ஒயரை 2 ஒயரை வச்சு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒயரை கட் பண்ணிடுங்க. இல்லைனாக்கா இடையில பிரிஞ்சு வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இப்போது ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுடலாம். இப்போது ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ இந்த கார்னர் டர்ன் பண்ண இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம சாதாரணமாக கிராஸ்கட் கூடையில் போடுற மாதிரி இதில் வராது. இப்போ இந்த பக்கத்தில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 ஒயர் இந்த ஒரு ஒயர் எடுத்து வச்சு இது வரைக்கும் நம்ம நாட் பண்ணிட்டு வரப்போகிறோம். லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த 2 ஒயரை இப்படி மடிக்கலாம். ஒன்றா சேர்த்து வச்சு இப்படி மடிக்கணும். இப்போ இந்த 3வது நாட்டை இருக்கிற ஒயரை இது மேலே சுற்றி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போ பாருங்கள், அந்த கார்னர் வரைக்கும் இதில் வந்துட்டு 2 ஒயர் நமக்கு போகும். இந்த 2 ஒயரையே பிடிச்சி நம்ம நாட் போட்டு போகணும். இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு இது வரைக்கும் நாட் போட்டு வரப்போகிறோம். இப்போ ஒரு பக்கம் நம்ம ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்க போகிறோம். அந்த 2 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரை இப்போவே நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த ஒயர் பிரிஞ்சு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த எண்டு வரைக்கும் போட்டுக்கோங்க. எண்டு வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த 2 ஒயரையும் வச்சு ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டாச்சு. இப்போ சிசர் வச்சு இந்த 2 ஒயரில் இந்த பக்கத்தில் ஒரு ஒயர் இந்த பக்கத்தில் ஒரு ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா. இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல் கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நம்ம நாட் போட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஸ்கெட்டோட ஹைட் நமக்கு வந்துடும். இப்போ இந்த 2 பக்கமும் பாருங்கள், 2 நாட் மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா. ஆனால் 3 நாட் அந்த டைமண்ட் வந்திருக்கு. இது வந்துட்டு வளைஞ்சி இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வந்துடும் நம்ம பேஸ்கெட் நம்ம பின்ன. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர்லலாம் நமக்கு ஒயர் கிராஸ் ஆகும். இந்த ஷேப்பில் மட்டும் ஒயர் நமக்கு கிராஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயரை பிடிச்சி நம்ம இப்படி மேல் பக்கம் போட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ 7th ஸ்டெப் வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சாச்சு. 8th ஸ்டெப் வந்துட்டு நம்ம பேஸ்கெட் ஃபுல்லாகவே பின்னி முடிக்க போகிறோம். எங்கெல்லாம் ஒயர் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் பிடிச்சி நாட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டோட வந்துடும். இதுதான் 8th ஸ்டெப்பு.
இந்த 7th ஸ்டெப் வரைக்கும் கூட பிகினர்ஸ்க்கு ரொம்ப டவுட் இருக்காது. ஆனால் இந்த 8th ஸ்டெப்பு இதுதான் வந்துட்டு நிறைய வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் டவுட் கேட்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லலாம் ஒயர் வந்துட்டு அழகாக கிராஸ் ஆயிரும். நம்ம நாட் போட்டுகிட்டே வந்துடுவோம். லெஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் வந்துட்டு ஒயர் கிராஸ் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் நாட் போட்டு போகணும், ரைட்டு போகிற ஒயரை பிடிச்சி நம்ம ரைட்டு நாட் போட்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேல் பக்கம்லாம் கிராஸ் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும், இந்த நாட் போட்டுட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே கிராஸ் ஆகாது. கிராஸ் ஆகாத ஒயரை பிடிச்சி நாட் போட்டோன்னா அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், இப்போ இந்த ஒயர் இருக்குன்னா இந்த ரெட் ஒயரையே பிடிச்சி மேலே அந்த ஷேப் வரைக்கும், அந்த வி ஷேப் இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் நம்ம நாட் போட்டு வரணும். குட்டி குட்டி மினி பேஸ்கெட் போட்டு பழகுங்க இந்த கிராஸ்கெட் கூடையில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்லாம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். எடுத்ததுமே நீங்கள் 2 ரோல் 3 ரோல் கிராஸ்கெட் கூட போட்டிங்கன்னா கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிராஸ்கெட் கூட பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்டிங்கில் வந்துட்டு ஒரு ஒயர் ரொம்ப பெருசாகவும் ஒரு ஒயர் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது. ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்லை ஒயர் நீங்கள் தான் கம்மி ஜாஸ்தியாக விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டும் கேட்குறீங்க. கிராஸ்கெட் கூடையில் அந்த மாதிரி தான் வரும். காரணம் என்னென்னா சென்டரில் இருக்கிற அந்த ஒயர் வந்துட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகும். இந்த கார்னரில் இருக்கிற ஒயர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு ட்ராவல் ஆகும். அதுதான் இதுக்கு காரணம். இந்த கிராஸ்கெட் கூடையில் வந்துட்டு நம்ம ரன்னிங் ஒயரை கூட மாதிரி ஒயர் வேஸ்ட் ஆகாமல் பின்னவே முடியாது. இந்த மாதிரி வேஸ்ட் ஆக தான் செய்யும். நம்மளால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எண்டு வரைக்கும் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே கடைசியாக இந்த இடத்துல நம்ம கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, இப்போ இந்த ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் போடணும். இதே மாதிரி தான் இந்த கூடை ஃபுல்லாகவே போடணும். இப்போ இந்த பக்கம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கூடையை திருப்பி ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி பின்னணும். இப்போ இங்கெல்லாம் கிராஸ் ஆகும். இப்போ மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி மேலே எப்படி நாட் போட்டே வரணும். இங்கேயும் அதே மாதிரி தான் சென்டரில் கிராஸ் நாட் போட்டுட்டு இங்கே ரைட்டு போகிற ஒயரை பிடிச்சி இந்த ரைட் இங்கே நாட் போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஸ்கெட்டோட ஹைட் நமக்கு வந்துடும். இப்படி உங்களுக்கு புரியலைன்னா வேறு ஒரு மெத்தடில் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ ரெட்டில் இந்த இடத்துல ஒரு டைமண்ட் பின்னி வச்சுருக்கேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லோவில் ஒரு டைமண்ட் பின்னுங்க. இந்த மாதிரி டைமண்டாக பின்னிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த பேஸ்கெட்டோட ஹைட் உங்களுக்கு வந்துடும். ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா ரெட்டு எல்லோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைமண்ட் பின்னிங்க. ரெண்டாவது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிக்ஸ் நாட்டில் அந்த டைமண்ட் வரும். இந்த மாதிரியும் நீங்கள் பின்னிக்கலாம். இந்த மாதிரி பின்னும்போது பிகினர்ஸ் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும். இது வந்துட்டு ரெண்டாவது மெத்தட். ஏன்னா ரன்னிங் ஒயரை விட இந்த கிராஸ்கெட் கூடையில் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப டவுட் கேட்குறீங்க. எனக்கு போடவே வரலன்னு சொல்கிறீங்க. இப்போ அதுக்காக தான் இந்த கூடையை நான் மேக் பண்ணது. இந்த மாதிரி கிராஸ்கெட்டில் போடுறீங்கன்னா இந்த மாதிரி டைமண்டாக பின்னிட்டு வந்துடுங்க, குழப்பமே இருக்காது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எல்லோ டைமண்ட் பின்னி முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து ரெட் கலர் டைமண்ட் அடுத்து பின்ன ஆரம்பிச்சிருங்க. பின்னிட்டு இந்த 2 டைமண்டுக்கு இடையில கிராஸில் வந்துட்டு ஃபுல்லாகவே நமக்கு மிக்ஸ்டு நாட்டில் தான் டைமண்ட் வரும். இப்போ இங்கே பின்னியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல ரெட் கலர் டைமண்ட் பின்னிக்கோங்க. இதே மாதிரி அந்த ஷேப்லேயும் வரும். இந்த மாதிரி பின்னிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அப்போ தான் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டில் எல்லோ டைமண்ட் ரெட் டைமண்ட் மாற்றி வரும். இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் நாட்டில் ஒன்று வரும், அதுக்கப்புறம் பியூர் நாட்டில் ஒன்று வரும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிக்ஸ் நாட்டில் டைமண்ட் வந்திருக்கு. அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னாக்கா பியூர் ரெட் கலரில் இந்த இடத்துல ஒரு டைமண்ட் வரும். இப்போ இந்த இடத்துல பிடிச்சி நம்ம கிராஸ் ஆகிற ஒயர்ஸில் நாட் போடும்போது இந்த மாதிரி டைமண்ட் வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்ஸ் நாட்டில் இந்த இடத்துல டைமண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே பின்னணும். ஃபுல்லாகவே பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ஹேண்டில் வைக்க போகிறோம். உருட்டு கைப்பிடி இதுக்கு நான் வச்சுருக்கேன். உருட்டு கைப்பிடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ்கெட் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த கூடைக்கு நான் 3 ஒயரில் 5 அடி எடுத்து உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி பின்னணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஹேண்டில் ஐடியாஸ் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கூடையில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.